நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கேவலமா பேசுவான். இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. காவலர் ஒருவர் மாணவரை லட்டியை வைத்துக் கொண்டு தாக்குவது போல வீடியோ வெளியானதும் சம்பந்தப்பட்ட மாணவர் வடிவேலு காமெடியை போலவே வீடியோ வெளியிட்டிருப்பதும், இல்லை சம்பந்தப்பட்ட காவலரே வீடியோ வெளியிட வைத்ததும் மீண்டும் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. அதுவும் தாக்கும் வீடியோவை விட அதற்கு பிறகு வெளியிட்ட வீடியோவால் தான் சிக்கல் வரும் என கூறப்படுகிறது. என்ன நடந்தது? அதற்கு பிறகு வெளியிட்ட விளக்கம் இல்ல, வில்லங்க வீடியோவில் இருப்பது என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மணப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு லாக்அப் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. இந்த பரபரப்பு காரணமாக காவலர்கள் தாக்கும் வெவ்வேறு வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்துள்ளன. இந்த நிலையில் துரைப்பாக்கம் காவல் நிலைய IS, அதாவது நுண்ணறிவு பிரிவு காவலரான ஹரி காவல் நிலையத்தில் 2 பேரை வெவ்வேறு சம்பவங்களில் தாக்குவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது காவல் நிலையத்திற்குள் மிகப்பெரிய லட்டியுடன் ஒரு இளைஞனின் தலைமுடியை பிடித்தபடி தாக்குதல் நடத்த ஆரம்பிப்பதும், அந்த இளைஞன் சார் சார் என அலறி துடிப்பதுமான பதைபதைப்பு காட்சி வெளியானதற்கு அந்த இளைஞனிடமே சென்று IS காவலர் ஹரி பேச வைத்து வீடியோ வெளியிட்ட சம்பவம் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவில் இளைஞன் பேசும்போது, ஹரி அண்ணனை எனக்கு 2 வருஷமா தெரியும், ஆல்ரெடி 2 வாட்டி தேவையில்லாம போதையில பண்ணி வந்திருக்கேன், அண்ணன் தான் காப்பாத்தினாரு, 3வது தடவை அந்த தப்ப பண்ண என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது உன்னை எதனால் காப்பாற்றி விட்டேன் என காவலர் ஹரியின் குரல் கேட்கிறது. அதற்கு அந்த இளைஞனோ, அம்மா மட்டும்தான் எனக்கு வீட்டுல, அப்பா கிடையாது, BBA படிக்கிறேன், 3வது வாட்டியும் அண்ணா தான் காப்பாத்தி இருக்காரு, திருந்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முடிய பிடிச்சு அப்படி பண்ணாரு, மற்றபடி வேற எதுவும் இல்ல, நடந்து 1 வருஷம் ஆகுது, அது முடிஞ்சு நான் இப்போ வேலைக்கு நல்லா போயிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் அவர் தான் படிடான்னு சொல்லி கைடு பண்ணுவாரு, அண்ணனை எனக்கு நல்லா தெரியும், பாசத்துலதான் அப்படி பண்ணாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, நீயும் நானும் எவ்வளவு நாள் பழக்கம் என்று காவலர் ஹரி கேட்க, அந்த இளைஞனோ 1-1.5 வருஷமா தெரியும், இப்போல்லாம் எதுவுமே பண்றதில்ல என்றதும், உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்கேன் என கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞனோ, ஆல்ரெடி என்ன 2 வாட்டி ரிமாண்ட் அடிக்கலாம்னு சொல்லும் போது, இல்ல சார் அவன் ஒழுங்கா இருப்பான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன், அவன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு என்னை விட்டதாலதான் நான் ஒழுங்கா இருக்கேன் என மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது போல ஒப்புவித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஆரம்பித்துள்ளது. எனக்கு 2 வருஷமா தெரியும், ஆல்ரெடி நான் 2 வாட்டி தேவையில்லாத போதெல்லாம் பண்ணி வந்திருக்கேன், அண்ணன் தான் காப்பாற்றிட்டேன் 2 வாட்டியுமே, 3வது வாட்டியும் திருப்பியும் நான் 1 வாட்டி பண்ணேன் இந்த மாதிரி தப்பு, அண்ணன் தான் எதனால காப்பாற்றி விட்டேன், அம்மா மட்டும்தான் எனக்கு வீட்டில், அப்பா கிடையாது, என்ன படிக்கிறேன், DPJல BBA படிக்கிறேன், 3வது வாட்டியும் அண்ணன் தான் காப்பாற்றி விட்டாரு, எனக்கு திருத்தணுன்றதுக்காக என்ன முடிய பிடிச்சி அப்படி பண்ணாரு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, எனக்கு அவருக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நடந்து ஒரு வருஷம் ஆகுது, அது முடிஞ்சு இப்போ நான் வேலைக்கு நல்லா போயிட்டுருக்கேன், எதாக இருந்தாலும் அவர் தான் வெயிட் பண்ணார், ஒழுங்காக படிக்கிறேன் எல்லாமே சொல்லி, அதனால் எதுவுமே இல்லை, அண்ணன் எனக்கு நல்லா தெரியும், அதனால் அவர் பாசத்தில் நீ திருமணம் ஒழுங்காக இருந்தால் என்னை கேட்டாரே தவிர மற்ற எந்த இதுவும் இல்லை. நானே எவ்வளோ நாள் பழக்கம்? நம்ம ஒரு 1-1.5 வருஷமாக தெரியும் எனக்கு அவரை. இப்போ குடிக்கிறியா? ஆமாம் சார். இப்போ குடிக்கிறியா? படிக்கிறியான்னு கேட்கல, குடிக்கிறியா? இப்போ இப்போலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை, இப்போயுமே நான் அண்ணனால தான். உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்? நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்? இது இல்லாமல் ஸ்டேஷன் இல்லாமல் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்? ஸ்டேஷனில் நான் ஆல்ரெடி 2 வாட்டி என்னை ரிமாண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் மட்டும் தான், இல்லை சார் அவன் ஒழுங்காக இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுனால நான் படிக்கிறேன், அவன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என்னை விட்டனால தான் இன்னைக்கு நான் ஒழுங்காக இருக்கேன்.
இந்த நிலையில்தான் நுண்ணறிவு பிரிவு காவலர் புகார்தாரர்களிடம் புகார் குறித்த விவரங்களை கேட்டுக் கொள்ளலாமே தவிர விசாரணை நடத்த அதிகாரமே இல்லை. அப்படி இருக்க குற்றம் சாட்டப்பட்டவரை நுண்ணறிவு பிரிவு காவலர் ஹரி எப்படி விசாரணை நடத்தினார்? அதுவும் இவ்வளவு பெரிய லட்டியை வைத்துக் கொண்டு அந்த இளைஞர் அலறி துடிக்கும் அளவுக்கு எப்படி விசாரணை நடத்தினார்? அந்த இளைஞனை தவிர்த்து இன்னொருவரையும் தாக்குவது போல வீடியோ வைரலாகி வருகிறதே, அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? விசாரணை காக்கிகளே குற்றம் சாட்டப்பட்டவரை கடுமையாக தாக்கக்கூடாது என சட்டம் இருக்கும் போது நுண்ணறிவு பிரிவு காவலரான இவர் எப்படி தாக்குதல் நடத்தினார்? ரிமாண்ட் செய்ய வேண்டிய தன்னை 2 முறை காப்பாற்றியதாக அந்த இளைஞனே கூறியுள்ளார். அதெப்படி அவரை காப்பாற்றினார்? அந்த இளைஞரிடமே சென்று எப்படி வீடியோ எடுக்கலாம்? இப்படி பல்வேறு கோணங்களில் உயர் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 1 வருடத்திற்கு முன்பு நடந்ததை தற்போது காவலர் ஹரியை சிக்க வைக்க வேண்டும் என்றே சக காவலர்கள் திட்டமிட்டு தற்போது அந்த வீடியோவை ரிலீஸ் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் சதீஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.